நவக்கிரகங்களில் சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்படி பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் ஒரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு இந்த குருவோட அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல விருச்சிக ராசியை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருக்கும், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கும். நம்ம சொல்லுவோம்ல, விருச்சிகம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கிணறுக்குள்ளே என்ன இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இல்லாத கிணறுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்கும் கிணறு, தழும்பாதில்லை. ஒரு மாதிரி ஆற்று நீர் குளத்து நீர் மாதிரிலாம் பெரிய அளவுக்கு தழும்பாதில்லை. அப்போ அந்த கிணற்றுக்குள்ளே ரகசியங்கள் அடங்கியிருக்கிற மாதிரி மற்ற எல்லாருடைய ரகசியமும் அவங்களுக்குள்ளே அடங்கியிருக்கும். எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதை காட்டிக்காமலே இருப்பாங்க. இந்த ரகசியம் மட்டும் இல்லை, ஊர் ரகசியம், ஊர் விஷயம், உலக விஷயம், அறிவியல் விஷயம், மருத்துவ விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அவர்களுக்கு ஒரு தெளிந்த நாலேஜ் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட நம்ம ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு நினச்சா அவர்கள்ட்ட அமைதியாக இருந்து கேட்டோம்னா நம்மகிட்ட சொல்லி கொடுப்பாங்க. நாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தோம்னா அவங்க அதையும் ஊன்னு கேட்டுக்கிட்டு சரி அப்புறம் பார்க்கலான்னு அனுப்பி விட்டுடுவாங்க. ஸோ விருச்சிக ராசியோட தன்மை ரகசியத்தை அறியும் தன்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிபிஐ சிஐடிக்கெல்லாம் பொருத்தமான ஆட்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, விருச்சிக ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகுது. ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறி போகிறவர்கள், வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போய் பிழைப்புக்காக போகிறவர்கள், வேறு விஷயத்துக்காக போகிறவர்கள் முன்னுக்கு வருவார்கள். அப்படிங்கிறதான் 9ஆம் இடத்தில் குருவோட ஒரு சிறப்பு. பொதுவாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அந்த இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. விருச்சிக ராசிக்கு குரு 9ஆம் இடத்துக்கு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது உச்சமடைந்தால் கூட விருச்சிக ராசிக்கு கடகம் ஒரு பாதகஸ்தானம் தானே. 9ஆம் இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்படி விருச்சிக ராசிக்கு நல்லதை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இது ஒரு நியாயமான கேள்விதான். இருந்தாலும் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஜென்ம ஜாதகத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பாதிப்பு கோச்சார ரீதியாக அந்த பாதிப்பை கொடுக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் முழு சுபமாகவும் வேலை பார்க்காது. ஓரளவு பாதிப்பு இருக்கும், அந்த பாதிப்புக்கேற்ற பலனையும் நம்மக்கிட்ட கொடுத்துரும். ஏன்னு பார்க்கும்போது இந்த குரு இருக்கிற இடத்த விட்டு நம்ம பார்க்குற இடத்த தானே மெயினாக பார்க்க போகிறோம். அப்போ பார்க்கும்போது இந்த குரு 2க்கும் 5க்கும் உரியவர் 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடைய குரு 9ஆம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ங்கிறது நேரடி வருவாய், 5ங்கிறது நம்மளோட குழந்தைகள், புத்திரர்கள், பூர்வ புண்ணியம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த 5ஆம் இடத்துக்கு தேடி வரும் பாவம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த 2ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல உட்காரும்போது வருவாய் தங்கு தடையற்ற வருவாய் கிடைக்கும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நீர் ராசி, அங்கே போய் குரு உட்காரும்போது இது வரைக்கும் தடைப்பட்ட வருவாயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடி இடிக்காமல் மின்னல் மின்னாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா தொப்பு தொப்பு தொடர்னு மழை பெய்யும் பாருங்கள். அப்படியே சுற்றுன்னு இந்த கார்த்திகை மாதத்தில் மழை பெய்யுது பாருங்கள். அந்த மாதிரி தடைப்பட்ட வருவாய்கள்லாம் கண்டிப்பாக அருவி மாரி ஆர்ப்பரிச்சு கொட்டும், பணம் மழை பொழியுங்கிற மாதிரி இந்த தடையற்ற வருவாய் நமக்கு கிடைக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப. இப்போ நம்ம ஒரு கூலி வேலையை செய்கிறோம், தினக்கூலியாக இருக்கிற பட்சத்தில் அந்த வருவாயில் சற்று கூடுதலாக கிடைக்கும். மாத சம்பளம் வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். வியாபாரம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு சற்று கூடுதலான வருவாய் கிடைக்கும். அவர்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருவாய் ஓரளவு நல்ல நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அடுத்தது 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்குது. இப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போதே பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது மனசு இல்லையா, 9ஆம்ங்கிறது பாக்கியம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இதை சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உட்காரும்போது எண்ணங்கள் செயலாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பிரபல யோகமும் கிடைக்கும். நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். இந்த பாப்புலாரிட்டி கூடுமான வரைக்கும் நல்ல பாப்புலாரிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நல்லது செய்தவங்களும் புகழடைவாங்க, தவறு செய்கிறவங்களும் புகழடைவாங்க, வெளிச்சத்துக்கு வருவாங்க, புகழடைவாங்கங்கிற மாதிரி. அதனால் இது கூடுமான வரைக்கும் நல்ல நிலையில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கட்டும் அப்படிங்கிறத பார்க்கும். இதுதான் மெயினாக இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து குரு இருக்கிற இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த குருவோட பார்வை பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கே நேரடியாக கிடைக்குது. அப்போ ஒன்றுங்கிறது தான் நீங்கள் யார் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. உங்களோட உயரம் என்ன,
உங்களோட தன்மை என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, நீங்கள் வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றவரா, உங்களோட உடம்பில் எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்களா, இல்லை வந்து நீங்கள் போய் காதை செஞ்சுட்டு நிற்பீங்களா, இப்படியெல்லாம் பார்க்கும்போது லக்னம் ராசி, இந்த இடத்துல ராசின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ராசியே வந்து குரு பார்வை செய்வதனால உங்களுடைய தோற்றத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, உங்களுடைய கம்பீரம் மட்டுமல்ல, உங்களுடைய செல்வாக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா உயரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக உருவாகும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முகத்தை வந்து ரொம்ப சோகமாகவே வச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முகம் வந்து சாதாரணமே பொலிவு பெறும். எதுவுமே நம்ம நினச்சது நடக்காதப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முகத்தில் வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியையும் பொலிவையும் பார்க்க முடியாதுல்ல. இப்போ இந்த குரு பார்வை வந்து முகத்துக்கு கிடைக்கிறதுனால, ராசிக்கே கிடைக்கிறதுனால உங்களுடைய தோற்றத்திலையும் முகத்தோற்றத்திலையும் ஒரு நல்ல பொலிவு உருவாகுங்கிறத முதல்ல பார்க்கணும். இது வரைக்கும் இருந்த இந்த எதிர்மறையான சிந்தனை, இப்படியே ஆகிட்டா என்ன பண்ணுறது, எதிர்காலமும் இப்படி இருட்டாகவே போயிடுமா, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்போம்ல. இந்த நிலைகளெல்லாம் மாறி புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் புதிய உற்சாகமும் பிறக்கும். உங்களை நீங்களே அழகுபடுத்திப்பீங்க. உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எடுப்பீங்க. நகை நட்டுக்கெல்லாம் இது வரைக்கும் போடாமல் வச்சுருந்தா கூட போட்டிருப்பீங்க. ஏற்கனவே அடகு வச்சுருந்தா கூட அந்த நகையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது, இந்த குருவோட பார்வை விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால, மகரத்துக்கு கிடைக்கிறதுனால 3ஆம் இடம் அப்படின்னு பார்ப்போம். இந்த 3ஆம் இடம் வந்து தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த தைரியம் அப்படிங்கிறது என்ன, இன்னொரு பக்கம் வீரியம். உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு தளர்ச்சி, மன ரீதியாகவும் ஒரு தளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்கள்லாம் எதுவும் பார்க்கும்போது எதுவும் மனசுக்கு வந்து ஆறுதல் அளிக்கிற முறையோ, மனசுக்கு தெம்பு அளிக்கிற முறையோ, உற்சாகத்தை பிறக்கிற அளவுக்கு இருந்திருக்காது. கடன், நெருக்கடி, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வேலை செய்ய இடத்துல கூடிய ஒரு பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும்போது அந்த நம்பிக்கை தகர்ந்துருக்கும் இல்லையா. அந்த நம்பிக்கையெல்லாம் தளர்த்திட்டு புதுசாக ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். உடல் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தெம்பு ஒன்று பிறக்கும். நமக்கு ஏதோ வீரியமே குறைஞ்ச மாதிரி ஒரு நிறைய பேருக்கு ஃபீலிங் ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் மாறி இன்னமும் உங்கள் சூழ்நிலைகள்லாம் வரும். நிறைவேறாத சில முயற்சிகள் நிறைய இருக்கும். என்ன தான் முயற்சி பண்ணுறோம், சில பேருக்கு முதல் ஸ்டெப்பில் அடிச்சிடுறாங்க. நம்ம 10-15 ஸ்டெப்பு எடுத்து வச்சு நமக்கு நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, முயற்சிகள் பலிக்க மாட்டுது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கள்ல. இந்த நிலைகள் எல்லாம் மாறி நீங்கள் எடுக்க போகிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட வயது குறைந்தவர்கள், உங்களோட வயதில் குறைந்தவர்கள், அல்லது உங்களுக்கு தம்பி தங்கை போன்ற சகோதரிகள்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் சொல்லுவாங்கள்ல, தம்பி உடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ தம்பி தங்கைகளோட ஆதரவு கிடைக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு உங்களை விட வயதில் குறைந்தவர்களோட ஆறுதலும் சப்போர்ட்டும் துணையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களோட முயற்சிகளுக்கெல்லாம் கை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏதாவது பயணங்கள் எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கள்ல, யாராவது புது மனிதர்களை சந்திக்கணும், இல்லை ஒரு விஐபியை சந்திக்கணும்லாம் திட்டம் போட்டு வந்துருப்பீங்க. அதெல்லாம் பெரிய அளவுக்கு நடக்காமல் வந்திருக்கும். அதுக்கான காரியங்கள் இந்த ஒரு 40-50 நாட்களில் நடக்கும். அதை முறையாக பயன்படுத்திங்க. இல்லை இதை விட இன்னொரு பெரிய விஐபிகள் நம்ம சந்திக்கலாம் அப்படிலாம் திட்டம் போடாதீங்க. கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்புகளை கூட நம்ம வந்து நிராகரிக்காமல் பயன்படுத்திக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பையும் நிராகரிக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு உங்களோட பயணம் வெற்றி பயணமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது, குருவோட பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல கிடைக்குது. ராசிக்கு 5ஆம் இடம்ங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம், சிந்தனைன்னு சொல்கிறோம், புத்திரர்கள் சொல்கிறோம். அந்த இடத்துல ஏற்கனவே சனி உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த எண்ணத்தில் போய் சனி உட்காரும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ இதுக்கு எகென்ஸ்டாக தான் எல்லாமே நடக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது உண்மையிலே எகென்ஸ்டாக நடக்குதா இல்லை நமக்கு ஃபேவராக நடக்குதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒன்றும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காது, இல்லை எதிர்பார்த்த எதுவும் நடக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையே பழகி போயிட்டு ஆமாம் அவ்வளோதான், எது நடந்தாலும் இப்படி தான் நடக்க போது, ஏன் நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த நிலை மாறும். உங்கள் மனசு என்ன விரும்புதோ அந்த விரும்பக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் வந்து அடுத்த சில நாட்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, வயதானவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் ஆகும்னு நினச்சிருப்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி பல திங்கிங் இருக்குல்ல. இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கனிந்து வருவதற்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை
9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சின்ன சின்ன நெருக்கடிகள், ஏன்னா பாதகஸ்தானம்ங்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகளை அவர் கொடுத்தா கூட அதனால் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் பெரிய அளவுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெம்பாக இருக்கலாம். குரு அதிசார பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு முழுமையாக கிடைப்பதற்கும் உங்களுடைய மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கும் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். என்ன நேயர்களே, குரு அதிசார பயிற்சி விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்குங்கிறத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.